இன்பங்கள் வந்தாலும் துன்பங்கள் பறந்தோடும் Power Rangers தான் Power Rangers தான் அச்சம் என்றும் இல்லை துணிவுதான் Power Rangers எங்கும் வெற்றிதான் எதிலும் வெற்றிதான் ஒன்றாகவே போராடிய வெல்வார் Power Rangers பேட் நியூஸா? இப்போ அந்த ஜெம் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். இது என்னது? நான் இங்க வந்தது உங்க எல்லாரையும் தோக்கடிக்கலாம். இந்த எனர்ஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த டைனோசருக்கு நான் உயிர் கொடுக்க போறேன். கூடிய சீக்கிரம் நீ இதுல இருந்து வெளியே வந்தாகணும். இதுல இருந்து அது வெளியில வந்ததும் ரெயின்போல அப்புறம் எல்லாருக்கும் ஒரே கலர் தான் தெரியும். டெவின், என்கிட்ட ஒரு சூப்பரான மேட்டர் மாட்டிருக்கு தெரியுமா? இதுக்கப்புறம் பாரு, எல்லா நியூஸ் சேனல்லயும் என் பேர் தான் வரப்போகுது. கலக்க போறேன். இந்த டேவிட்ல ஒயிட் ரேஞ்சர் வந்து சண்டை போட்டது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு தெரியுமா? சரி, இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நம்ம தான் ஒயிட் ரேஞ்சரை ஃபிலிமே பண்ணலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பையன் இருக்கான்பா. அவன் இத ஃபில் பண்ணானா என்கிட்ட சொன்னான். ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து அவன் கிட்ட வாங்கிட்டேன். பாவம் ஏமாந்துட்டான். ஓ, ஒருவேளை அவனை ஏமாத்திருந்தா? இல்ல, அவன் என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா என்ன மாதிரி டேலண்டான ஆளாலேயே அந்த ஒயிட் ரேஞ்சரை எப்படி சொன்னல. அடப்பாவி, என்ன ஏமாத்திட்டான் அவன். அந்த பையன் மட்டும் என் கையில சிக்கட்டுமே. அவனை என்ன பண்ற பாரு. இந்த மாதிரி தான் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உடன் சொன்னேன். சாரி. பை ஃப்ரெண்ட்ஸ். இவ என்ன இவ்ளோ டென்ஷனா போறா? வழி விடுங்க, வழி விடுங்க. அது கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்கும். ஏன் இப்படி கோபப்படுற? இது எப்படி கையில இருந்து கலட்டுறதுன்னு தெரியலையே. ஏத்தன், நீ ட்ரெண்ட் எங்கேயாவது பாத்திருக்கியா? இது வரைக்கும் அவன் லேட்டா வந்ததே இல்ல. வந்துட்டான். என்ன மன்னிச்சிருங்க, நான் காலையில இருந்து நல்லதானே இருக்கு. நல்லதா இருக்கேன். உன்னை பார்த்தா நைட்டு ஃபுல்லா ஏதோ கண் முழிச்சவ மாதிரி இருக்கே. அப்படியா? பிளாக் நைட்ஸை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது நம்மளை விட 3 மடங்கு பெருசானதா, ரொம்ப பயங்கரமானதான். அது கண்ணில் பட்டா ஒரே அடி, அப்புறம் உன் மூஞ்சி மாதிரி தான் எல்லாரும் மூஞ்சிருக்கும். ஓகே, ஆனா அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகல. சரி, ஏற்கனவே நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நிறைய வேலையும் இருக்கு. இந்த மாதிரி கதையெல்லாம் இன்னும் நீ நம்பிட்டு இருக்க? எப்பதான் திருந்த போறியோ. இது அவங்க எப்பவும் அப்படிதான் பேசுவாங்க. ஒருவேளை மறுபடியும் அந்த ஒயிட் ரேஞ்சர் வந்துட்டானோ? போன தடவை சண்டை போட்டதுக்கே என் மேக்கப்ல போயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பா அவன் அடிக்கணும். சாரி. உன்னால டேபிளை கிளீன் பண்ண முடியலன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு உருவம் வந்து வந்து போயிட்டு இருக்கு. ட்ரெண்ட், நீ போய் ரெஸ்ட் எடு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதை கேளு. கொஞ்ச நாள் நீ லீவ் எடுத்து ரெஸ்ட் எடு. இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. இத பாரு, நமக்கு லைட்டா உடம்பு சரியில்லாதப்பவே ரெஸ்ட் எடுத்து சரி பண்ணிக்கணும். இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. ஏன்னா நீங்க எப்பவும் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சே. எங்க அப்பா அம்மா என்னோட காலேஜ் படிப்பு வீணாகலன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, சரி, இப்ப நீ கிளம்பு. உடம்பு சரியானதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஹலோ டாக்டர், உங்க மெசேஜ் கிடைச்சது, அதான் உடனே வந்துரும். நீங்க கண்டிப்பா இத பார்த்தே ஆகணும். சரி, ஓகே. அந்த ஒயிட் ரேஞ்சர் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு என்ன தெரியும்? இத கொஞ்சம் பாருங்க. அதுல இருந்து வெளியே வர போகுதுன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. ஆமா, அது என்னது? ஓ, இது டைனோசரோட முட்டை. அங்க எப்படி வந்துச்சு? ஹேய், முதல்ல இந்த மாதிரி எத்தனை முட்டை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும்பா. இதை எதுக்குடா இங்க கொண்டு வந்து வைக்கிறீங்க? கர்னல் கிரண், நீங்க சின்ன முட்டையை தேடி போங்க. நானும் இத்தரும் பெரிய முட்டையை தேடி போறோம். ஏதாவது பிரச்சனைன்னு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. கேசரி, சரி விடு, போனா போது. சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிடுச்சு. குழந்தைங்கன்னா அப்படி இப்படி இருக்கத்தானே செய்யும். இதுங்களா குழந்தைங்கன்ற எல்லாம் சரியான சைத்தானுங்க. இப்ப இதுங்களை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. ஐயோ, ஓடுங்க 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 ஓடுங்க. நில்லு. ஏய், சீக்கிரம் ஓடுங்க.
இல்லனா கத்தி ஊரை கூப்பிடுவ ஜாக்கிரதை. ஏய், என்ன பார்த்து லேடி நான் சொல்லு. நான் அவ்வளவு பெரிய பொண்ணு எல்லாம் கிடையாது. யார் சொன்னா? உன்னை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்கு. இதெல்லாம் கரெக்டா சொன்னேன். தேங்க்ஸ். ஒழுங்கா நான் கொடுத்த காசு திருப்பி கொடு. என்கிட்ட காசுலாம் கிடையாது. காசு இல்லன்னா என்னடா அர்த்தம்? செலவு பண்ணிட்டப்பா. ஐ அம் சோ சாரி. தப்பு பண்ணிட்டேன். சின்ன பையன்ல தெரியாம பண்ணிட்டேன்னு விட்டுறேன். ஆனா உண்மையிலேயே என்கிட்ட ஒயிட் ரேஞ்சரோட டேப் இருக்கு. நம்பர் தான் இல்ல. நீ மட்டும் என்ன போக விட்டா நான் வீட்டுக்கு ஓடி போய் அதை உடனே எடுத்துக்கிட்டு வரேன். நானே உன்கிட்ட கொண்டு வந்து தரேன். இதெல்லாம் நான் நம்பணுமா? நான் டேப் எடுத்துட்டு 5 மணிக்குள்ள இங்க வந்துடுறேன். நான் சொல்றத நம்புங்க. நம்பிக்கை வைங்க என் மேல. உன் மேல நம்பிக்கை வைக்கணுமா? காமெடி பண்ணாத. இங்க பாருங்க, நான் ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டேன். அதுக்காக ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணுவேன் நீங்க நினைக்கிறது தப்பு. எங்களை மாதிரி சின்ன பசங்களை நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா வருங்கால தூண்களே நாங்க தான். இந்த நாட்டை காப்பாத்துறது நாங்க மட்டும்தான். ஓகே ஓகே, நீ 5 மணிக்கு வா, நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுல அந்த பையன் உணர்ச்சி பொங்க பேசிட்டான். இங்க எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சிக்னல் வர மாதிரி இருக்குல்ல? இதுல எல்லா லைட்டும் எரியுது. எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த வேலையை ஈத்தர் கிட்டே கொடுத்துருக்கலாம். சரி கொடு, நான் பாக்குறேன். என்னாலே முடியல. இவன் என்ன பண்ண போறாளோ? சிக்னல் இங்க இருந்து தான் வருது போல இருக்கு. இந்த வேலையை செய்ய நம்ம 2 பேரும் மட்டும் எதுக்கு அனுப்பியிருக்காங்க? அதை இங்க இருந்து எடுத்துட்டு போகதான். இந்த பக்கமா? அந்த ஒயிட் ரேஞ்சரா இருக்க கூடாது. அவனேதான். அவன்கிட்ட உட்காந்து பேசி பார்க்கலாமா? நைஸா அவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அந்த முட்டையை நம்ம ஆட்டைய போட பார்ப்போம். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஏய், உங்க கூட விளையாடுறதுக்கு எனக்கு இப்ப டைம் இல்ல ரேஞ்சர்ஸ். நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நாங்க கூட விளையாட வரல. நான் சொன்னது காது கேட்கலையா? ரெடியா? ரெடி. அவனை நீ வெளுத்து கட்டுவோம். ஓ யா. எவ்வளவு சொன்னாலும் ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க? வேற வழியே இல்ல, மோத வேண்டியதுதான். சரியா சொன்ன. சீக்கிரம் போ டிராக்ஸ், சீக்கிரமா போ. நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் நாங்க வேகமா வந்தோம். ஒரு சில விஷயங்கள் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கான். அவன்னா? என்னோட ஜிம் இங்கிருந்து எடுத்துட்டு போனவன். அந்த ஜிம் இப்ப அவன் கையில சிக்கிக்கிட்டு ஒயிட் ரேஞ்சரா சுத்திக்கிட்டு இருக்கான். அவ இங்கதான் எங்கேயோ இருக்கான். அவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வரட்டுமா மாஸ்டர்? உனக்கு என்ன ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது செல்ட்ராக்ஸ். இந்த வேலையை செய்யறதுக்கு நீ மட்டும் போதாது, ஒரு பெரிய படையே தேவைப்படும். சரிங்க மாஸ்டர். ஓ, இந்த வேலையை அந்த பவர் ரேஞ்சர்ஸாலேயே செய்ய முடியல போல இருக்கே. அத சொல்றதுக்கு நீ சேர விட்டு இறங்கிய சொல்லலாமே. ஒயிட் ரேஞ்சர் மட்டும் மத்த ரேஞ்சர்ஸ் அழிச்சிட்டான்னா எல்லா சக்தியும் அவனுக்கே வந்துடும்ல. ரொம்ப சரியா சொன்ன எல்சா. இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல? தெரியும் தெரியும். அப்போ உன் வேலையை காட்டு. ஜீனோ ராகனைசரை இப்பவே ஆக்டிவேட் பண்றேன். இப்ப உருவாக்குற இந்த பிராணியை வச்சு நாம நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அதுக்கேத்த ஆள் தான் இந்த கோலானி ஆங்கர். நான் தயாரா தான் இருக்கேன். நான் இந்த ஊரை அழிக்காம விட மாட்டேன். என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த ஊர் இப்போ எனக்கு தான் சொந்தம். ஒரு பெரிய மான்ஸ்டர் உங்க பக்கம் தான் வந்துட்டு இருக்கு. இவனோட மோசமானதா? முதல்ல அதை காலி பண்ணுவோம். என்னுடைய கோபத்தை அதிகப்படுத்த
கத்தாம நான் சொன்னதை கேட்டுட்டு இங்க இருந்து புறப்படுங்க. சீக்கிரம் கிளம்புங்க. அந்த முட்டை எங்களுக்கு வேணும். அது இல்லாம நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம். என்கிட்ட சண்டை போடுறது முக்கியமா இல்ல வெளியில போய் ஊர் மக்களை காப்பாத்துறது முக்கியமா? ஆமா, இவன் சொல்றது சரிதான். இவரை நம்ம அப்புறமா பாத்துப்போம். சீக்கிரமா வா. சரி. சின்ன பசங்கன்றத அடிக்கடி நிரூபிக்கிறீங்களே ரேஞ்சர்ஸ். நீங்க வரதுக்குள்ள என்னுடைய வேலையை நான் முடிவேன். ஏன் சக்தியை சந்தேகப்பட்டுட்டாரு. நான் போய் அவனை தனியா புடிச்சிட்டு வரதான் போறேன். என் மாஸ்டருக்காக நான் அந்த ஒயிட் ரேஞ்சரை புடிச்சிட்டு வருவேன். நல்ல வீரன்னு பேர் எடுப்பேன். எனக்கு இங்க ஏதோ ரீடிங் கிடைக்குது டாக்டர். வண்டி நிப்பாட்டுங்க. சரிவா, உள்ள போய் பார்க்கலாம். அந்த முட்டை நிச்சயமா இங்கதான் எங்கேயோ இருக்கணும். இங்க பாருங்க, ரீடிங் அதிகமாயிட்டே இருக்கு. அது வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓடிக்கிட்டே இருங்க, சீக்கிரம். ப்ளீஸ் வெளியே விடுங்க. அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. பெருசா இருக்கு, என்னன்னு தெரியல. அது இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படியா? போய் பார்க்கலாம். ஐயோ, அப்படி போகாத. ஐயோ, வந்துருங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கோம். சரி, இப்ப என்ன பண்றது? என்ன கைஸ், பிரச்சனையா? சரியான நேரத்துக்கு வந்து ஹலை. வாவ், எந்தையா அந்த மாதிரி மாற மாட்டேங்குது? இதுக்கு பேர் தான் பாராசைட் ஸ்வாட். இத கண்ட்ரோல் பண்ண உங்களுக்கு நிறைய பவர் தேவைப்படும். இப்ப புரியுது. புதுமா அங்க இருக்காங்க. நாங்க அந்த முட்டை இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா பிரச்சனை என்னன்னா ஒயிட் ரேஞ்சர் இருக்கான். அதை வச்சு ஏதோ செய்யலாம். முதல்ல நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ரெடி, வாங்க போலாம். ரைனோ தண்டர் பவர் அப். ரைனோ பவர். யா. நம்மளோட ஸ்வாட்ஸ் ஆன் தி வேல. தேங்க்ஸ். ரெடியா? ரெடி. இந்த சோர்ஸை வச்சு உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. இவனை நீங்க 3 பேர் பாத்துங்க. ஒயிட் ரேஞ்சரோட கதையை நான் பாத்துக்கிறேன். உங்களை விட மாட்டேன். என் சக்தி என்னன்னு தெரியாம மோதுறீங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்கிட்ட வரப்போற. அங்க இருக்கியா? நீ எங்கேயும் போக போறதில்ல பிளாக் ரேஞ்சர். உன்னை இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கும். நீயா நானும் பாத்துருவோம். உன் கதையை எங்கேயே முடிக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ இன்னும் முயற்சி பண்ணணும். Break your star, full power. Energy on, engage.
punch. Tyranno time. என்ன நீங்க ரொம்ப கோவப்படுத்திட்டீங்க. Lasers. என் வழியில குறுக்கிடாத செல்ட்ராக்ஸ். நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பிளாக் ரேஞ்சர். Formation. இத பார்த்தல நான் பயப்பட மாட்டேன். செல்ட்ராக்ஸ், இங்க என்ன நடக்குதுன்னு இப்ப நீ சொல்ல போறியா மாட்டியா? சொல்லுங்க. அந்த மான்ஸ்டர் நாங்க எப்படி அழிச்சிட்டோம்? ஒயிட் ரேஞ்சரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். இப்ப நான் ஒயிட் ரேஞ்சரை தேடி தான் போயிட்டு இருக்கேன். எடுத்துக்கோ, எல்லா சக்தியும் எடுத்துக்கோ. இவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கு, ஒரு லிஃப்ட் கூட இல்ல. வெளியில வர்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. வந்துடுச்சு. உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பெருசாகு, இன்னும் பெருசாகு. முதல்ல இங்கிருந்து கிளம்புறதா நல்லது. ஆமா, உன் வாட்ச்ல என்ன டைம்? அது வாட்ச் தானே. வாட்ச்னு எனக்கு தெரியும். டைம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரிய வேணாமா? சரி, அதாவது என் வாட்ச்ல சரியா 6 மணி காட்டுது. ஓ, அந்த பையன் வருவானா இல்லையா? ஹாய் லேடி. இங்க பாரு வாண்டு, ஒழுங்கா எனக்கு தேவையானதை கொடுத்துட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. சரி, குடுக்குற. சொல்றியே தவிர குடிக்க மாட்டேங்கிறியே. ஓகே. என்னடா இதெல்லாம்? வாவ், இவ்வளவு நேரம் இங்கே விழுந்துட்டு இருந்தீங்க, எங்களால கண்டே பிடிக்க முடியல. ஸ்டார்ட் பண்ணுங்க. எது? என்ன பண்றீங்க? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இது ஒரு டிராக்கோ ஸ்வாட். என்னையா அது? இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த டைனோசர் முட்டையில இருந்து அது வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இது கூட வேற மோதணுமா? உங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கு ரேஞ்சர்ஸ். ஓ நோ, நான் ஒரு ஒயிட் ரேஞ்சரா இருக்கேன். அதுக்காக எனக்கும் தனியா ஒரு ஸ்வாட் தேவைப்படும் இல்லையா? உங்களை பார்த்தாலே தெரியுது உங்க கைகள்லாம் நடுங்குது. இத வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். மெகாசோட் ஆக்டிவேட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவனை அழிக்க தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா. நிச்சயமா. அப்புறம் என்ன களத்துல இறங்க வேண்டியதுதான்.